ஹாய் ஆல், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்றதுனால எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு அது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம ஈரலை ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஈரலையும் பச்சை ஸ்மெல் போகட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணுற கேப்பில் வந்துட்டா டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விட்டேன். அவ்வளோதான். நீங்கள் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக எடுக்கிற பெப்பர் மட்டும் போட்டு இறக்கிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு மேடம் சொல்லுவாங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியங்கா செஞ்சு நம்ம டேஸ்டிங் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? நல்லா இல்லையா? உடனே எப்படி சொல்ல முடியும்? சாப்பிடுவேன். எப்படி மொத்தத்தையும் சாப்பிட்டு சொல்வீங்களா? அப்படிலாம் இல்லை. இது சாப்பிட்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சும்மா இதை எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த ஈரலை அது கூட கொஞ்சம் கிரேவி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. இது ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பிரீத்தி ப்ரீ அண்ட் ஹாபி கிச்சனுக்கு பாய்.